In this video, you are going to learn. I am going to take a class for 10th standard physical science. The one of the part chemistry. The very first lesson atoms and molecules. So in this video, you are going to learn about atoms and molecules. Right. First, a small introduction about atoms. And then we will go further, right? The first, atom. So atom, or hear that word atom. Atom is a tiny particle which is the matter made of. So everything is made of particle in the universe. In the universe, there are different types of matters. You know that. அதாவது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் என்னென்னா சாலிட் இருக்குது, கேஸ் இருக்குது, தென் லிக்விட் இருக்குது, அண்ட் தென் பிளாஸ்மா. தென் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஒன் ஃபிஃப்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னு கூட சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னென்னா இந்த ஃப்ளூயிட்ஸோட சேர்ந்த ஒரு காம்பினேஷன், ஃபிஃப்த் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். சாலிட், லிக்விடு, கேஸு, அண்ட் தென் பிளாஸ்மா. இப்போ ஃபிஃப்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டரும் ஒன்று இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சரோடைய டாட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இருக்குது. ஸோ எல்லா மேட்டர்ஸ்னால் என்ன? இட்ஸ் நத்திங் பட் இட் ஆக்குபைஸ் பர்டிகுலர் வால்யூம் அண்ட் இட் ஹேஸ் அ மாஸ். இட் ஹேஸ் அ கேரக்டரிஸ்டிக் மாஸ். தட் இஸ் கால்ட் மேட்டர். ஸோ எவ்ரி மேட்டர் ஷுட் மேட் அப் வித் பேசிக் பார்ட்டிகல். வாட் இஸ் பிஹைண்ட் இட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பார்ட்டிகல்னு சொல்கிறோம். அந்த பார்ட்டிகல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா வி கேனாட் சி இன் அவர் நேக்குட் ஐ. நம்ம சாதாரண கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா? அந்த பார்ட்டிகல்ன்றதை வி கேனாட் சி, அதாவது நம்ம சாதாரண கண்களால் வியூ பண்ண முடியாது. அப்படியேப்பட்ட பார்ட்டிகல் தான். இட் இஸ் வெரி வெரி டைனி. அதோடைய சைஸே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவில் இருக்கும், 10⁻⁻⁶. இன்னும் அதனுடைய அந்த பார்ட்டிகலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா 10⁻⁻8. சைஸ் ஆஃப் த ஆட்டமே வந்து எவ்வளோ அப்படின்னா, சைஸ் ஆஃப் த ஆட்டம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த ஆட்டம் 100 பிகோமீட்டர். 100 பிகோமீட்டர்னா இதை நம்ம பவரில் எப்படி சொல்லலாம்? 10⁻⁻12 மீட்டர். 10⁻⁻12 மீட்டர். ஸோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம சொல்கிறோம். அப்போது நம்ம சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம், பார்ட்டிக்கல். எவ்ரி திங் இஸ் மேட் ஆஃப் பார்ட்டிக்கல். ஈவன் இன் அவர் பாடி பார்த்துருக்கலாம், பயாலஜி கிளாஸஸ் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஆர்கன் எவாலுவேஷன், ஒரு ஆர்கனிசம் அதனுடைய எவாலுவேஷன்ஸை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரம் த பிகினிங்கில் என்னென்னா முதல்ல ஆட்டம், அதுக்கப்புறம் மாலிகுலு, அதுக்கப்புறம் செல்லு. அப்போ அதுதான் எல்லாத்துக்குமே ஒரு பேஸ்மெண்ட் எதிரான ஆட்டம். தட் இஸ் பார்ட்டிகல், டைனி பார்ட்டிகல். அந்த காலத்தில் ஆட்டத்தை பற்றி நிறைய தியரிஸ் வந்துச்சு. அண்ட் அதை நம்ம பார்ப்போம். பிஃபோர் தட் ஆட்டம்னா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன வியூ பார்த்திங்கன்னா ஆட்டம்ன்றது இட்ஸ் அ ஸ்பெரிக்கல் ஒன். எப்படி இருக்கும்? ஸ்பெரிக்கல் ஒன். ஆட்டம் இஸ் ஸ்பெரிக்கல் ஒன். ஸ்பெரிக்கல் இன் ஷேப், அதாவது கோள வடிவத்தில் இருக்கும். சரி, இந்த ஆட்டம் வந்து கோள வடிவத்தில் இருக்குது. ஆட்டம் இஸ் ஸ்பெரிக்கல் ஒன். இந்த சென்டர் ஆஃப் த ஆட்டம் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு டென்சர் பார்ட் இருக்குது ஆட்டத்தில். அந்த அணுவுடைய மையம், அதாவது சென்டர் ஆஃப் த ஆட்டம், எ டென்சர் பார்ட் இஸ் தேர் இல்லையா? அந்த டென்சர் பார்ட்டுக்கு பேர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். சென்டர் ஆஃப் த ஆட்டம் இஸ் கால்டு நியூக்ளியஸ். தட் நியூக்ளியஸ் வில் கண்டைன், அதில் என்ன சார் இருக்குது அப்படின்னா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இருக்குது. புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம், உட்கரு அப்படின்னு சொல்கிறோம். இந்த புரோட்டான் ப்ளஸ் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இருக்குது, இதுக்கு நம்ம நியூக்ளியன்னு சொல்கிறோம். இந்த நியூக்ளியஸை சுற்றி இன்னொரு பார்ட்டிகல், சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் என்ன ஆகுது? சுற்றி வருது. என்ன ஆகுது? சப்பாட்டாமிக் பார்ட்டிகல். இந்த டாட்டட் லைனில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் வந்து சுற்றி வருது. தட் இஸ் கால்ட் எலக்ட்ரான்ஸ்.
that is called electron. அப்போ இந்த நியூக்ளியஸ்க்குள்ள புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இருக்கு. இந்த புரோட்டான் நியூட்ரானை மையமா வச்சு based on the center of the nucleus electron revolves around the nucleus. அப்போ எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுதான் இந்த அணுவுடைய உட்கருவை மையமா வச்சு சுத்தி வருது. ஸோ இதுதான் ஒரு brief introduction about an atom. ஸோ ஆட்டம் அப்படின்னா இட்ஸ் a very tiny particle. in olden daysல சொன்னாங்க என்ன அப்படின்னா ஆட்டம் இஸ் a indivisible one, அதாவது அணு வந்து பிளக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் nowadays என்ன ஆகி போச்சு, இட் இஸ் ராங். ஆட்டம் இஸ் a divisible one. அணு அப்படின்றது என்ன, பிளக்க முடியாது. ஆட்டம் இஸ் a divisible one. ஏன்னா இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்க்கலாம். என்ன சார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ பார்க்குறோம் நியூக்ளியர் ரியாக்டர் பார்க்குறோம். நியூக்ளியர் ரியாக்டரில் என்ன ஃபியூவல் பயன்படுத்துகிறான், அணு ஆட்டம். ஆட்டமை உடைக்கும் போது வரக்கூடிய அந்த எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அதை பயன்படுத்தி தான் அங்கே மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அப்போது அங்கே என்ன முக்கியமான மையப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம். அப்போ ஆட்டத்தை நம்ம என்ன சொன்னோம், இந்த ஓல்டன் டேஸில் ஆட்டத்தை உடைக்க முடியாது. பட் நவடேஸ் ஆட்டம் இஸ் a divisible one. அணுவை வந்து பிளக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். ஆட்டம் இஸ் a divisible one சொல்கிறோம் இல்லையா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸு, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். லைக் சரி, இன்னும் என்ன சார் ஆட்டத்தை பற்றி அப்படின்னா, ஆட்டம் இஸ் ஸ்பெரிக்கல் ஒன். தென் சென்டர் ஆஃப் த ஆட்டம்ஸ் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இருக்கு. தட் இஸ் கன்சிடர் ஆஸ் அ டென்சர் பார்ட் அதை நியூக்ளியர், அதை மாஸ் ஆஃப் த ஆட்டம்னு சொல்கிறோம். இதை சுற்றி என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸ் வந்து சார் வெறுமனே ஏடாகூடமாக எங்காச்சுன்னா இல்லை, எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸு. எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது, நியூக்ளியஸை மையமாக வச்சு சுற்றி வருது. சரிங்களா, அப்புறம் என்ன வேற என்ன சொல்கிறோம் அப்படின்னா அணுவை பற்றி, ஆட்டம் சைஸ் ஆஃப் த ஆட்டம் அப்படின்றது 100 பிகோமீட்டர். அதாவது பார்க்குறோம் நம்ம 10 to the power -3 மீட்டர், 10 to the power -6 மைக்ரோ, அந்த மாதிரி 10 to the power -9 நானோ. அதில் ஒரு ஸ்கேல் ரொம்ப 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 சின்ன ஸ்கேல் என்ன சார் அப்படின்னா 10 to the power -12, அதுதான் பிகோமீட்டர்னு சொல்லுவோம். இதை தான் வந்து பிகோமீட்டர். பிகோமீட்டர்னா இட்ஸ் a very very smallest one. சரிங்களா, ரைட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். அணு வந்து என்னது, ஒரு நடுநிலையான துகள். Then afterwards it may get charges. Otherwise atom is a neutral one. அது எப்படி சார் atom is neutral one, அதாவது electrically neutral one அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன, நியூட்ரல்னா என்ன, 10 பிளஸ் இருக்குன்னா 10 மைனஸ், 2 பிளஸ் இருந்தால் 2 மைனஸ். ஸோ நெட் சார்ஜ் வில் பிகம் 0. அதை தான் நம்ம நியூட்ரல் சொல்கிறோம். அப்போது ஆட்டம்ன்றது நியூட்ரல். அதான் நம்ம சொல்கிறோம். இப்போ மேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துகள்களால் உருவானது, ஆட்டமால் மேடப் ஆனது. அப்போது அந்த ஆட்டம்ஸ் வந்து என்ன சொல்கிறோன்னா நியூட்ரலாகவும் இருக்கலாம். தென் இட் வில் பிகம் அயான். இட் மே பி அயான் இருக்கலாம், அணுவாகவும் இருக்கலாம். நியூட்ரல், அதாவது ஆட்டம்னாலே நியூட்ரல். தென் அயான் அப்படின்னும் போது சார்ஜ்டு பாடிஸாக கூட இருக்கலாம். எப்படி சார்னா, இட் மே லாஸ் ஆர் கெயின் எலக்ட்ரான், தென் இட் வில் பிகம் சார்ஜ்டு ஒன். அதை தான் நம்ம சொல்ல வரோம். நம்ம சின்ன கிளாஸில் ஈவன் 9th ஸ்டாண்டர்டில் I took something about the oxidation, the atomic structure, everything. I told that you just recall that. அதுதான் வந்து உங்களுக்கு, ஏன்னா அந்த டெக்ஸ்ட் புக் உங்கள் கையில் இருக்கும் இல்லையா, அப்போ அதை வச்சு நீ என்ன பண்ணலாம், ரெஃபர் பண்ணலாம். அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை வச்சு யூ கேன் ரெஃபர். சரி, தென் யூ வில் கிளாரிஃபை தட். சரியா, அப்போ ஆட்டம் வந்து என்னன்னு சொல்கிறோம், நம்ம எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஆட்டத்துக்கான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லெசன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்னென்னா ஆட்டம்ஸ். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ்க்கு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு. தென் இதெல்லாம் நம்மளா சொன்னதா இல்லை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பல சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதில் வந்து ரிசர்ச் பண்ணி ஃபைனலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு அட்டாமிக் தியரின்னு ஒன்று உருவாச்சு. ஆரம்பத்தில் முதல்ல அட்டாமிக் தியரி அப்படின்றத உருவாக்கினவர் யாருன்னா ஜான் டால்டன் அப்படின்றவர். ஏன்னா டால்டன்ஸ் அட்டாமிக் தியரினே இருந்தது. அவர் ஒரு சில பாஸ்லேட்ஸை வந்து சொன்னார். என்னென்னா ஒரு கருதுகோள்கள், ஆட்டம்னா இப்படி இருக்கும், இதுக்கு இந்த பண்பு இருக்கும், இது இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறது அது பாஸ்லேட்ஸ், கருதுகோள்கள்னு சொல்கிறோம் நம்ம. அதில் என்ன ஆச்சு, பொதுவாகவே வந்து சயின்ஸில் வந்து என்னென்னா ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், அதில் இருக்கக்கூடிய குறைகளை தான் பார்ப்பார்.
அப்போ அந்த குறைகளை வச்சு என்ன பண்ணுவாங்க, இன்னொரு புதுசாக ஒரு கருதுகோள்கள் அல்லது தியரியை வந்து என்ன பண்ணுவாங்க, உருவாக்குறாங்க. அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஜான் டால்டன் அப்படின்றவர் தான் ஆட்டம் அட்டாமிக் தியரி அப்படின்ற வார்த்தையை உருவாக்குனாரு. அதில் ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. அந்த ஜான் டால்டன் அட்டாமிக் தியரியோட பாஸ்ட்லேட்ஸில் என்னாச்சு அப்படின்னா ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருந்ததுனால அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்த சயின்டிஸ்ட்டு ஜே தாம்சனு, ரூதர்ஃபோர்டு, நீல்ஸ் போரு, இவங்க எல்லாம் அதை ஃபர்தராக அதை வந்து அனலைஸ் பண்ணி ஃபைனலாக என்ன சார் வந்தது அப்படின்னா மாடர்ன் அட்டாமிக் தியரின்னு ஒன்று உருவாச்சு. இப்போது இந்த லெசனில் வெரி ஃபாஸ்ட் 5 மார்க்னு வச்சுக்கலாமே. கெமிஸ்ட்ரியில் இந்த லெசனில் ஃபஸ்ட்டு 5 மார்க், எக்ஸ்பிளைன் த பாஸ்ட்லேட்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்குது. நாங்கள் பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்பில் அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் கிளாஸு இல்லையா, இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீ பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கை ரிவைஸ் பண்ணால் உனக்கு ஈஸியாகிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த பாஸ்ட்லேட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். மாடர்ன் அட்டாமிக் தியரியோடைய பாஸ்ட்லேட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவைசபிள் தான். நான் முதல்ல சொல்லிட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் ஆட்டம்ன்றது கண்ணுக்கு தெரியாத ஒன்று, அதை போய் பிளக்கணும் அப்படின்றது இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் இம்பாசிபிள் ஒன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது. பட் இங்கே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அது ஆட்டம்ன்றது டிவைசபிள் ஒன்று, அது நோ லாங்கர் இன்டிவைசபிள்னா என்ன, கட்டாயமாக அதை என்ன பண்ண முடியும், ரொம்ப நாளைக்கு அப்படி வச்சிருக்க முடியாது, அது பிள உருவம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த நியூக்ளியர் ரியாக்டர்லாம் ரன் ஆகுது, அதில் ஃபியூல் வந்து என்னவா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நிறைய வந்து நியூக்ளியர் ப்ராடக்ட்ஸ் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் 35, தோரியம், பொலேனியம், இந்த மாதிரியான நியூக்ளியர் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ், அதாவது ஆட்டம்ஸ், இதை பயன்படுத்துகிறாங்க. அங்கே என்ன சார் நடக்குதுன்னா நமக்கு தெரியும், இந்த ஆட்டம்ஸு, இந்த பேஸ்ட் ஆன் த ஆட்டம்ஸ், அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது 2 விதமான ரியாக்ஷன்ஸ் நடக்குது நியூக்ளியர் ரியாக்டரில். அதாவது இப்போ ஆட்டம் இன்டிவைசபிள்னு சொன்னால் இப்போ டிவைசபிள்னு சொல்லிட்டோம். அப்போ ஆட்டம் வந்து டிவைசபிள் ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நியூக்ளியர் ரியாக்டர் தமிழ்நாட்டில் 2-3 இடத்துல கூடங்குளம், கல்பாக்கம் அணுமின் நிலையங்கள்லாம் இருக்குது. அந்த அணுமின் நிலையத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸு, அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்குள்ளே ஆட்டத்தை பிளேஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன நடக்குது, அந்த ஆட்டம் டிவைசபிள் ஒன்றுன்னு சொன்னோம் இல்லையா, ஆட்டம் டிவைசபிள் ஒன்றுன்னா 2 விதமான ரியாக்ஷன் தான். ஃபஸ்ட்டு ஒன்று அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். நியூக்ளியர் ஃபிஷன் என்ன, அணுக்கரு பிளவு. அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் ஆகிடுது. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஆட்டம் வந்து பிளக்கக்கூடிய ஒன்று அப்படின்றது நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அதை தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறோம். இந்த ஓல்டன் தியரி என்ன சொல்லிச்சு அப்படின்னா அதை கிளாசிக்கல் தியரின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் அந்த கிளாசிக்கல் தியரி என்ன சொல்லிச்சுன்னா ஆட்டம் இஸ் இன்டிவைசபிள். பட் இன் மாடர்ன் தியரி, நவீன அணு கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் அட்டாமிக் தியரி ஸ்டேட் தட் ஆட்டம் இஸ் இன்டிவைசபிள் ஒன். அணுவை வந்து பிளக்க முடியும், அதாவது டிவைசபிள் ஒன், பிளக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த பேஸ்ட் ஆன் த ஆட்டம் 3 டெர்மினாலஜியை சொல்கிறார். 3 டெர்மினாலஜிஸ் உருவாக்குறாங்க. அது என்ன சார் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாடர்ன் அட்டாமிக் தியரி, மாடர்ன் அட்டாமிக் தியரியோடைய பாஸ்ட்லேட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆட்டம் இஸ் டிவைசபிள் ஒன்னு சொல்கிறோம். அடுத்தது என்னன்னா அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஐசோடோப்பு, அதாவது பேஸ்ட் ஆன் த ஆட்டம்ஸு, அதாவது நேச்சுரலி அக்கரிங் இந்த எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் ஆன் த அட்டாமிக் நம்பரு, மாஸ் நம்பரு என்ன ஆகும் அப்படின்னா ஐசோடோப்ஸு, ஐசோபாரு, ஐசோடோன்ஸ் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஐசோடோப்ஸ் அப்படின்றது நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். ஐசோடோப்னா என்ன சார், சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும். அதாவது அட்டாமிக் நம்பர், பிஃபோர் தட் யூ ஷுட் நோ ஒன் திங், ஹவு டு ரெப்ரசன்ட் an element. அதாவது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் பல வகையான தனிமங்கள் இருக்குது. அந்த தனிமங்களை நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ்ட் ஆன் த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸு, இட் கேன் பி ஆர்டரைஸ்டு
இல்லையா? அதை தான் நம்ம வந்து என்ன படிச்சிருப்போம்னா, நீங்கள் இந்த 9th அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேயே கூட நம்ம சொல்லியிருப்போம். மாடர்ன் பீரியாடிக் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டை எப்படி சார் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஹவு டு ரெப்ரசன்ட் அன் எலமெண்ட் அப்படின்னா பாருங்க, ஜென்ரலாக எலமெண்ட் அப்படின்றது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எலமெண்ட் அப்படின்றத எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். இங்கே ஏ, இது Z, அதாவது இதுதான் ஒரு எலமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பொதுவான வழிமுறை. சரிங்களா? அப்போ எக்ஸ்ன்றது இட் கேன் பி எனிதிங், அதாவது எந்த எலமெண்ட் வேணா இருக்கலாம். இட் மே பி ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், எனிதிங் இட்ஸ் கோயிங் ஆன். ரைட். ஏன்றது அட்டாமிக் நம்பர், ஏன்றது மாஸ் நம்பர், ஜட்ன்றது அட்டாமிக் நம்பர். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி சொல்லும்போது இங்கே ஐசோடோப் அப்படின்னா பிஃபோர் தட் அந்த ஆட்டம்னு சொல்லும் போது உனக்கு 2 வார்த்தை நான் சொல்லியிருக்கணும். என்ன சார் அப்படின்னா ஆட்டம், அதில் அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்ன, ஒரு எலமெண்ட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும் போது மெயினாக நமக்கு வேண்டியது என்ன சார் அப்படின்னா அட்டாமிக் நம்பரு, அப்புறம் மாஸ் நம்பர். இந்த அட்டாமிக் நம்பர்னா என்ன, மாஸ் நம்பர்னா என்ன, இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸில் யூ ஹேர் லேர்ன்ட் இந்த earlier classes, அதாவது 9th standardல படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் கூட ஒன்ஸ் அகைன் ஐ ரீகால் தட் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லும் போது நம்பர் ஆஃப் புரோட்டான், நல்லா கவனிக்கணும், இதான் டெஃபினிஷன். த டோட்டல் number of proton or total number of electron which is present in the atom, that is called atomic number. It is denoted as Z. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். அப்போ ஒரு அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை R அண்டுன்னு சேர்த்தா தப்பாயிடும். இட்ஸ் a wrong one. டெஃபினிஷன் மாறிடும். electron, number of total number of electron or total number of proton which is present in the atom, that is called atomic number. சரிங்களா? இதை நம்ம Z அப்படின்னு டினோட் பண்றோம். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் ஏன்னா இதுக்கு ஏன் சொல்றோம்னா ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஒன்றுன்னு சொன்னோம். நம்ம எதில் எடுத்து கவுண்ட் பண்ணி பார்த்தாலும், எந்த ஆட்டத்துக்கு எடுத்து எலக்ட்ரானையும் புரோட்டானையும் கவுண்ட் பண்ணாலும் சேமாக தான் இருக்கும். அப்போது புரோட்டானுக்கு சார்ஜ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், புரோட்டானோட சார்ஜ் என்ன சொல்லியிருக்கோம், புரோட்டான் வந்து பாசிட்டிவ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ், நியூட்ரான் வந்து நியூட்ரல், தேர் இஸ் நோ சார்ஜ். அப்போது இன்னொரு ஒன் மோர் திங் யூ ஷுட் நோ அபவுட் ஆட்டம்ஸ். அப்போது வாட் இஸ் த நெட் சார்ஜ் ஆஃப் த நியூக்ளியஸ், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். சார் இப்போது நம்ம சொல்லிட்டோம் புரோட்டான் பாசிட்டிவ்னு சொன்னோம், நியூட்ரானை வந்து 0, அதாவது நியூட்ரல்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த நியூக்ளியஸ்குள்ளே என்ன சார்ஜ் இருக்கும், வாட் இஸ் த நெட் சார்ஜ் ஆஃப் த நியூக்ளியஸ், நிகர அணுக்கரு மின்சுமை அப்படின்னா என்ன சார்னா பாசிட்டிவ். தட்ஸ் ஆல். ஏன்னா இதை வச்சு பல விஷயங்கள் இருக்குது, அதாவது ஹையர் கிளாஸஸ் வரும்போது சொல்கிறோம். சரியா? ரைட். ஸோ அப்போது அட்டாமிக் நம்பர் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் வந்து இந்த நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்னா ஏ. இப்போ மாஸ் நம்பர்னா என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது the sum of the total number of proton plus total number of neutron which is present in the atom, that is called mass number. அணு நிறை அப்படின்னு சொல்றோம். அட்டாமிக் நம்பர்னா அணு எண், அணு மாஸ் நம்பர் அப்படின்னா அணு நிறை. அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஏன் சார் இதை நம்ம ஏன் நம்ம வந்து புரோட்டானையும் நியூட்ரானையும் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டத்தில் டென்சர் பார்ட், அந்த டென்சர் பார்ட்ன்றது நியூக்ளியஸு. அந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய சபடாமிக் பார்ட்டிகல், பேசிக் பார்ட்டிகல் தான், அந்த பேசிக் பார்ட்டிகல் தான் எதை கான்ட்ரிபியூட் பண்ணுது, மாஸில் கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் நியூட்ரான், அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். மாஸ் நம்பர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு 2வது பாஸ்லேட்ஸ் வருது. என்ன சார் அப்படின்னா ஐசோடோப்ஸு. ஐசோடோப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது சேம் அட்டாமிக் நம்பர், ஐசோடோப்ஸ்க்கு டெஃபினிஷன் சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். சின்ன கிளாஸ் பார்த்துருப்போம், இதை ரீகால் பண்ணுறோம் நம்ம. பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், இதெல்லாம் வந்து ஐசோடோப்ஸ். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, 1H3. இதை நம்ம எப்படி சார் இன்னொரு எப்படி டினோட் பண்ணலாம்னா அதர்வைஸ் இங்கே பாருங்கள், இந்த 1H1, 1H2, 1H3 இதெல்லாம் வந்து ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்.
இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து புரோட்டியம்னு சொல்லுவோம். இதையே நம்ம வேற மாதிரி எழுதலாம். அந்த 1H2 வந்து எப்படி எழுதலாம்னா 1D2ன்னு எழுதலாம். இதை வந்து 1T3ன்னு எழுதலாம். அதாவது இது புரோட்டியம், இதுக்கு பேரு டியூட்டீரியம், தென் லாஸ்ட் ஒன் வந்து டிரிடியம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஐசோடோப்ஸ்னா என்ன சொன்னேன் நான்? சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். இப்போ இங்க பாருங்க, இதை நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த பேஸ்மெண்ட்ல அதாவது சப்ஸ்கிரிப்ட்ல இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அட்டாமிக் நம்பர். I have mentioned the numbers in the subscript, that is atomic number. கீழே இருக்கு பார் 1 1 1 எல்லாமே சேம், both are same. அதான் அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும். மேலே பாரு சூப்பர்ஸ்கிரிப்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்து மாஸ் நம்பர் 1 2 3. அப்போ சேம் அட்டாமிக் நம்பர், டிஃபரண்ட் மாஸ் நம்பர், இதுக்கு பேர் ஐசோடோப்பு. அடுத்ததா என்ன சொல்றான் அப்படின்னா ஐசோபார். இந்த ஐசோபார்ல இதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த ஐசோ என்ன, ஐசோ அப்படின்னா சேம், ஐசோனா என்ன சேம், டோப்ஸ்ன்றது எதை குறிக்குதுன்னா அட்டாமிக் நம்பரை குறிக்குது. சேம் அட்டாமிக் நம்பர் இருந்தா சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கணும், ரைட், அது ஐசோடோன்னு சொல்றோம். ஐசோடோப்பு, ஐசோபார்னு சொல்லும் போது இங்கே அதே தான், ஐசோன்றது சேம், பார்னா மாஸ் நம்பரை குறிக்கும் இங்க. அப்போ சேம் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். இதுக்கு நம்ம எதை எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா குளோரின், ஐசோடோப்ஸ் ஆஃப் குளோரின் எடுத்துக்கலாம். Cl1535 then Cl1735. இங்க பாருங்க, இப்போ நான் என்ன சொன்னேன், சப்ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது அட்டாமிக் நம்பரு, சூப்பர்ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது மாஸ் நம்பர். அப்போ நான் ஐசோபார்னா என்ன, சேம் மாஸ் நம்பர், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். சி இங்க பாருங்க, சப்ஸ்கிரிப்ட்ல 15 17 அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்டா இருக்குது, மாஸ் நம்பர் பாரு 35 சேமா இருக்கு. அப்போ இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஐசோபார் அப்படின்னு சொல்றோம், ஐசோபார், ரைட். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா ஐசோடோன் அப்படின்னும் போது என்னன்னா நல்லா கவனிக்கணும் இந்த எக்ஸாம்பிள். ஐசோடோன் அதாவது டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், போத் மாஸ் நம்பர் as well as atomic number வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், different mass number as well as atomic number, but same number of electron which is present in the atom, that is called isotone. புரியுதா? அதாவது அட்டாமிக் நம்பரும் டிஃபரெண்டா இருக்கும், மாஸ் நம்பரும் டிஃபரா இருக்கும், அதுல இருக்கக்கூடிய நியூட்ரான்களின் எண்ணிக்கை மாத்திரம் எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும். அதுதான் வந்து ஐசோடோன் அப்படின்னு சொல்றோம். Let us see the example. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆர்கன் 1840, then calcium 2040, see, carbon 613, nitrogen 714. See, this is the example for isotone. சரியா? ஐசோடோனுக்கு எக்ஸாம்பிள் கார்பன் 613, நைட்ரஜன் 714. நான் என்ன சொன்னேன், ஐசோடோனுக்கு டெஃபினிஷன் வந்து அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கும், மாஸ் நம்பரும் எப்படி இருக்குன்னு சொன்னா டிஃப்ரெண்டா இருக்கும், பட் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருக்கும். இப்போ நம்ம அப்படியே ஓரலா நம்மளால சொல்லிட முடியாது. இதுக்கு சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான், அதாவது கலெக்டிவ்லி நியூட்ரான்ஸ் ஆர் கால்டு நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்றோம். கலெக்ஷன் ஆஃப் நியூட்ரானுக்கு பேர் என்னன்னு சொல்றோம், நியூக்ளியான்ஸ். இந்த நியூக்ளியான்ஸை கால்குலேட் பண்ணோம். ஹவு டு கால்குலேட் நியூக்ளியான்ஸ்? தே ஆர் கிவன் த ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. அது வந்து என்ன சார் அப்படின்னா n which is equal to a minus z. இதான் வந்து அந்த ரிலேஷன். ஏன்னா சம்டைம்ஸ் இதை வந்து 1 மார்க்ல கேட்பாங்க, நல்லா கவனிக்கணும். நான் சொன்னேன் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் மாடர்ன் அட்டாமிக் தியரி அப்படின்றது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஐசோடோப்ஸ், ஐசோபாரு, ஐசோடோன் இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸா கேட்பாங்க, 2 மார்க்ஸா வரும். தென் இந்த நியூக்ளியான்ஸை கால்குலேட் பண்றது 1 மார்க்ல வரும், ரைட். அதை நம்ம பார்ப்போம். இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், இது உனக்கு இல்லாட்டினாலும் நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துருக்கோம்.
பட் திரும்ப ஆகும் ஒன்ஸ் அகைன் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னன்றது நியூக்ளியான், அதாவது நம்பர் ஆஃப் நியூட்ரானை குறிக்குது. ஏன்றது மாஸ் நம்பர், ஜெட்ன்றது அட்டாமிக் நம்பர். வி கேன் கால்குலேட் சிம்பிளி. இந்த எக்ஸாம்பிளுக்கே நம்ம வந்து சொன்னது கரெக்டா அப்படின்னு லெட் வி செக். ஸோ கார்பன், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கார்பனை எடுப்போம். கார்பன் 13 6. அட்டாமிக் நம்பர் என்ன 6 இல்லையா? அடுத்தது மாஸ் நம்பர் என்ன, மாஸ் நம்பர் வந்து 13 சரிங்களா? இப்போ இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போறோம். n which is equal to a minus z. அப்போ மாஸ் நம்பர் 13, அட்டாமிக் நம்பர் 6 என்ன வரும்? மாஸ் நம்பர் 13, அட்டாமிக் நம்பர் 6 இல்லைங்களா? 6 பிளஸ் 7 வருமா? ரைட். அடுத்தது இங்க பாருங்க, இங்க அடுத்தது என்னன்னா நைட்ரஜன் வந்து 14 7. ஸோ அட்டாமிக் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் வந்து என்ன 7. மாஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்கு, மாஸ் நம்பர் வந்து 14. ஸோ ஃபார்முலா என்ன, n which is equal to a minus z. அப்போ n which is equal to 14 minus 7 7. பார்த்தீங்கன்னா என்ன, atomic number different, mass number different, but it has the same number of neutrons. பாருங்க, கார்பன் 13லயும் 7 நியூட்ரான் தான் இருக்கு. அடுத்தது என்ன, நைட்ரஜன்லயும் 7 நியூட்ரான் தான் இருக்கு. அப்போ மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் டிஃபரண்ட், but same number of neutron, that is called isotone. சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுது, இந்த மாடர்ன் அட்டாமிக் தியரியில அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்னா என்ன சார்? அதாவது ஆர்டிஃபிஷியலுக்கு ஒரு ஆப்போசிட் வேர்டு இருக்கு, அதாவது என்னன்னா நேச்சுரல். ஆர்டிஃபிஷியலுக்கு இன்னொரு வேர்டு என்னன்னா நேச்சுரல். அதாவது இயற்கையானது, அப்புறம் வந்து செயற்கையானதுன்னு சொல்றோம். நேச்சுரல் கிடையாது, அவர் என்ன சொல்றோம், ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன். செயற்கையா ஒரு எலமெண்ட், ஒரு அணு, ஒரு தனிமத்துடைய அணுவை இன்னொரு தனிமத்துடைய அணுவா மாற்ற முடியும். அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டிரான்ஸ்மியூட்டேஷன். இது ஒரு பாயிண்ட். இது வந்து முடியும், ஆர்டிஃபிஷியலா முடியும். ஏன்னா இப்போ நடக்குது. அதே மாதிரி தான் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன சார்? இப்போ நான் சொன்ன ஆட்டம்னு சொன்னேன். அந்த ஆட்டம் என்ன பண்ணும், ஆட்டம் ஆஃப் எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் வச்சுப்போமே, கார்பனும் ஒரு ஆட்டம் தான், ஒரு எலமெண்ட். அது என்ன பண்ணும், அது வந்து என்ன பண்ணும்னா தானாகவே, அதாவது ஸ்பான்டேனியஸாக ரேடியேஷன் எமிட் பண்ணால் அதுக்கு பேர் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. அதாவது தானாகவே என்ன பண்ணுது, ஆல்ஃபா பீட்டா ரேடியேஷன்னால என்ன, லைக் ஆல்ஃபா பீட்டா காமா இந்த மாதிரி ரேஸை வெளியிடும். ரேடியேஷனை வெளியிட்டா தானாவே ஸ்பான்டேனியஸா, அதுக்கு பேர் நேச்சுரல்னு சொல்றோம். நம்ம இன்டியூஸ் பண்றோம், மேன்மேட், நம்மளா ஒரு செயலை அது மேல செய்யும் போது இன்டியூஸ் பண்றோம். அதுக்கு அதன் பேர்ல என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரேடியேஷன் வந்து அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்க ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்னா என்ன, ஒரு எலமெண்ட், ஒரு ஆட்டம் ஆஃப் எலமெண்ட்டை நம்ம எல்லாம் என்ன பண்றோம், இன்னொரு ஆட்டம் ஆஃப் எலமெண்ட்டை மாற்ற முடியும். அதுக்கு பேர் டிரான்ஸ்மியூட்டேஷன். அதை சொல்றது எதுனா இந்த மாடர்ன் அட்டாமிக் தியரி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே சொல்றோம், ஆட்டம் மே நாட் ஆல்வேஸ் இந்த சிம்பிளர் ரேஷியோ. ஒரு மாலிகுல் இருக்குது. ஒரு மாலிகுல் அப்படின்னாலே இப்போ நம்ம அடுத்த கேட்டகரி படிக்க போகிறோம், மாலிகுல்ஸ் அப்படின்னு படிக்க போகிறோம். மாலிகுல்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம் held together by a force, a strong அதாவது எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், தட் இஸ் நத்திங் பட் பாண்டு, கெமிக்கல் பாண்டுன்னு சொல்கிறோம். அப்போ மாலிகுல்னா எப்படி உருவாகுதான், ரெண்டு ஆட்டமும் சேரும்போது ஒரு பிணைப்பு உருவாகுது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மாலிகுல்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஒரு மாலிகுல் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து எப்பவுமே சிம்பிள் ரேஷியோ. அது சிம்பிள் ரேஷியோன்னா என்ன, சிம்பிள் ரேஷியோன்னு சொல்லும் போது 1:1, 1:2, இந்த மாதிரி 1:2:1 இந்த மாதிரி தான் இருக்கணும்னு கிடையாது.
மே நாட் ஆல்வேஸ் இன் சிம்பிள் ரேஷியோ, இட் மே பி என்னவா இருக்கலாம், அதுக்கு தாண்டி இருக்கலாம். சரிங்களா, அதுதான் நமக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. அதை நம்ம புக் அதை கண்டென்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை ரிவ்யூ பண்ணும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இஃப் தேர் இஸ் எனி டவுட் அப்படி இருந்தால் யூ ஹாவ் டு மென்ஷன், ஐ வில் கிளாரிஃபை. ஓகே, ரைட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, atom is the smallest particle that takes part in a chemical reaction. கடைசி பாயிண்ட் முன்ன ரெண்டு பாயிண்ட் தான். அதாவது என்னன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் ஆட்டம், அதாவது ஸ்மால் ஆட்டம், ஒரு சிறிய அணுவானது தான் என்ன பண்ணுது அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. அப்போ எவ்ரி கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம படிக்கும் போதே பார்த்துருக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான், இன்வால்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அது முக்கிய காரணம்னா எலக்ட்ரானு. இது உண்மையான இது வந்து இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. சரிங்களா, ரைட். அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, த மாஸ் ஆஃப் ஆட்டம். மாஸ் ஆஃப் ஆட்டம் நம்ம சொன்ன நியூக்ளியர் ரியாக்டர் ஒன்றுன்னு சொன்னோம். அதில் ஆட்டமை வந்து ஃபியூவலாக பயன்படுத்துகிறாங்க, எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். அப்போ எரிபொருளாக பயன்படுத்தும் போது இந்த ஆட்டத்தை உடைக்கணும் இல்லையா, அதை உடைக்கும் போது அதனுடைய மாஸ் வந்து என்னவா வெளிப்படுதான், எனர்ஜியாக வெளிப்படுது, ஆற்றலாக வெளிப்படுது. நமக்கு தெரியும் ஐன்ஸ்டீனுடைய ஒரு ஃபேமஸ் ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா, என்னது, E = mc². E = mc². இதை தான் நம்ம சொல்கிறோம் ஃபைனலாக. அப்போ மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. E = mc². ஹியர் ஈன்றது எனர்ஜி, எம்ன்றது மாசு, சின்றது வெலாசிட்டி ஆஃப் லைட். வெலாசிட்டி ஆஃப் லைட் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அது ரைட், அது வந்து கான்ஸ்டன்ட், இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ மாஸ்ன்றது இங்கே எதை குறிக்கும்னா மாஸ் ஆஃப் ஆட்டத்தை குறிக்கும். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், இந்த மாடர்ன் அட்டாமிக் தியரின்னு சொல்கிறோம். ரொம்ப ஈஸி, 5 பாயிண்ட் எழுதுனா 5 மார்க். இதை நீங்கள் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், கமெண்ட்ஸ் போட்டால் நாங்கள் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். ரைட், இது முக்கியமான 5 மார்க்கு. நாட் ஓன்லி 5 மார்க், இட் வில் கண்டெயின் 5 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 1 மார்க்ஸ், எவ்ரி திங் இன்க்ளூடட் இன் திஸ் அதாவது இந்த டாபிக். சரிங்களா, ரைட். அதுக்கப்புறம் என்ன சார் முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டம்ஸில் அட்டாமிக் மாஸ் நான் சொல்லிட்டேன். அட்டாமிக் மாஸ்னா என்ன அப்படின்னு சொன்னோம். அட்டாமிக் மாஸ்னா என்ன அப்படின்னா, திரும்பவும் ஒரு முறை சொல்கிறோம். அட்டாமிக் மாஸ்ன்றது நம்பர் ஆஃப் proton, total number of proton and total number of neutron which is present in the nucleus, that is called atomic mass. இதை வந்து நம்ம எப்படி சார் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு யூனிட் ஒன்று சொல்கிறாங்க. என்ன சார் அப்படின்னா AMUல சொல்கிறோம், அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அட்டாமிக் மாஸ் யூனிட் AMU, சிம்பிளாக AMU அப்படின்னு சொல்கிறோம். அது இந்த மாடர்ன் தியரிஸோட இது வந்து ஓல்டன் டே கிளாசிக்கல் டேஸ்லேருந்து வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா இதை வந்து ஸ்மால் யூ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸ்மால் யூ அப்படின்னா என்னென்னா யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். அப்போது ஒரு புரோட்டான் அல்லது ஒரு நியூட்ரானுடைய மாஸ் எப்படி இருக்குன்னா 1 AMU அப்படின்னு சொல்கிறோம். இதான் இப்போ இந்த மாசஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். ஏன்னா ஆட்டம்ன்றது ரொம்ப டைனி ஒன்று, கண்ணுக்கு தெரியாத மிக நுண்ணிய துகள். அதனுடைய நிறைய அளவிடுறது, அதாவது மெஷர் பண்ணுறது அப்படின்றது இட்ஸ் அ இம்பாசிபிள், ஒரு டஃபஸ்ட் டாஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சயின்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸை ஒன்று எடுக்குது. அதுதான் என்ன சார் அப்படின்னா கார்பன், அதாவது C12 அப்படின்ற ஐசோடோப். கார்பன் 12 அப்படின்ற ஐசோடோப்பை ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸாக இருக்குது. இதை ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாத்துக்கும் மாசை வந்து கால்குலேட் பண்ணுறோம், இதோட ஒப்பிட்டு கால்குலேட் பண்ணுறோம். இந்த C12 அதாவது 1/12 பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1/12 அப்படின்னா அந்த 1/12 என்ன மீனிங்னா, இதில் பாருங்கள் கார்பன் 12, அதாவது மாஸ் ஆஃப் கார்பன் இங்கே வந்து என்னென்னா அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் வந்து 12 அப்படின்னா என்ன, 6 புரோட்டான் இருக்கும், 6 நியூட்ரான் இருக்கும். ஸோ அந்த மாஸோட ரிலேட் பண்ணுது. இப்போது ஒரு சில சின்னதெல்லாம் வரும்போது அந்த இப்போ நான் சொல்லிட்டேன், ஒரு புரோட்டானோட அட்டாமிக் மாஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1 AMU அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லும் போது, அப்போ 6 புரோட்டான்ஸ் 6 நியூட்ரான்ஸ். இதை தான் வந்து ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸு, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸு அப்படின்னு 2 டேர்மை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இங்கே சொல்ல போகிறோம். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு சிம்பிள் ரேஷியோ. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், we can calculate ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். அதை நம்ம வந்து என்ன சொன்னால் சிம்பிளாக ஷார்ட் ஃபார்மில் RAM அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். RAM அப்படின்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸு.
ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இதெல்லாம் வந்து ஒரு ரேஷியோ. இந்த அட்டாமிக் மாஸஸ்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் ஒரு ரேஷியோ. பட் ரேஷியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் நோ யூனிட். ரேஷியோக்கு யூனிட் கிடையாது. பட் ஒரு பர்டிகுலர் வெயிட் நம்ம சொல்லலாம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இதையே கிராம் அட்டாமிக் மாஸ். இந்த ரேமை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஜிஏஎம் இப்படி சொல்லிக்கலாம். ஆர்ஏஎம்ன்றது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸு. ஒப்பிட்டு சொல்றது எதோட ஒப்பிடுறோம்னா அந்த ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ். ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் எது, கார்பன் 12 ஐசோடோப். கார்பனுடைய ஒன் ஆஃப் த ஐசோடோப். கார்பனுக்கு வந்து நிறைய ஐசோடோப்ஸ் இருக்கு. C12 இருக்கு, C13 இருக்கு, C14 இருக்கு. ஆனா நம்ம ஸ்டாண்டர்டா எடுக்குது. ஏன் எப்படி சார் ஸ்டாண்டர்ட் எடுப்பாங்கன்னா அக்கரன்ஸ் பார்ப்பாங்க. இப்போ 3 ஐசோடோப் இருக்கா, அப்போ இந்த எர்த் கிரஸ்ட்ல அதனுடைய அக்கரன்ஸ் பார்ப்பாங்க. அக்கரன்ஸ்னா என்ன, அதனுடைய தோற்றம் எவ்வளோ சதவீதம் எந்த ஐசோடோப் இருக்கு. அப்போ மெஜாரிட்டியா எந்த ஐசோடோப் இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸா எடுத்திருக்கோம். சரிங்களா, ரைட். அப்போ இந்த ரேம்ன்றது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இங்க ஜிஏஎம் அப்படின்னா கிராம் அட்டாமிக் மாஸ். அப்போ என்ன வரும் அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படின்னா என்ன, அதனுடைய அட்டாமிக் மாஸ்ல நம்ம கிராம்ன்ற யூனிட் சேர்த்துக்கலாம், 1 கிராம். இப்போ கார்பன் இருக்கு அப்படின்னா அதனுடைய மாஸ் என்ன வரும், 12 கிராம் அப்படின்னு வந்துடும். கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் இஸ் 12 கிராம். அந்த யூனிட் கிராம், அந்த நம்ம எடுக்கக்கூடிய குவான்டிட்டியை பேஸ் பண்ணி அந்த யூனிட் வந்து வரும். சரிங்களா. அப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ், ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப்ஸ் ஆஃப் த எலமெண்ட். இதெல்லாம் உங்கள் புக்கில் இருக்கு, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் ஆஃப் எலமெண்ட் டிவைடட் பை 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்பு. அப்போ இதை வச்சு தான் நம்ம எதை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ணுறோம். நான் வந்து தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒன்றுமே கிடையாது. இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸு, கிராம் அட்டாமிக் மாஸு, அப்புறம் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், இது எல்லாமே என்ன சார் இருக்கும்னா சேமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அது உனக்கு ஒரு டேபிளில் கிவன் டேட்டாஸ் இருக்குது, அதில் அது நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆவரேஜ் அட்டாமிக் மாசஸ். அடுத்தது ஏன்னா இதெல்லாம் வந்து 2 மார்க் கொஷின்ஸு. ஆவரேஜ் அட்டாமிக் மாசஸ் 2 மார்க் கொஷின்ஸு. அப்புறம் வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாசஸ் 2 மார்க் கொஷின். அப்போ இந்த இங்கே என்ன பார்க்குறோன்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாசு. ஆவரேஜ் அப்படின்னால என்ன, ஏதோ 2 கொடுத்துருப்பாங்க, அது 2த்தையும் கூட்டி அதனுடைய நம்பரெல்லாம் டிவைட் பண்ணி வர்றது தான் ஆவரேஜ் மாஸ். அது இன்ட்டு 100 பண்ணி வரும். சரிங்களா, அதுதான் நீங்கள் சின்ன கிளாஸில் பண்ண கால்குலேஷன்ஸ் தான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸு ஆல்ரெடி கிவன் இந்த டெக்ஸ்ட் புக், நோ ப்ராப்ளம். ரைட். இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு டெஃபினேஷனும் இங்கே இருக்கு. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்ன்றது என்னன்னா ஆவரேஜ் மாசஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் விச் ரிலேட்ஸ் டு கார்பன் 12 ஐசோடோப்ஸ். இங்கே அதை தான் நம்ம சொல்கிறோம். அதாவது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் is the weighted mass of the masses of its naturally occurring isotope. அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா கார்பன் சொன்னேன் நான், கார்பன் 12. கார்பன் 12 கார்பனுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப் இருக்கு. ஒன்று C12 சொன்னோம், இன்னொன்று வந்து C14 சொன்னோம். இங்கே நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்கே நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு கார்பன் 12, கார்பன் 13 எடுத்துக்கிறோம். கார்பன் 12 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன வரும், அதனுடைய ஆவரேஜ் வெயிட்டட் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 சம்திங்கு, C13க்கு 11.8 சம்திங்கு. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 12ன்னு கிடைக்கும் நமக்கு, 12 AM. அதனால தான் நம்ம எதை ஸ்டாண்டர்டாக எடுத்திருக்கோம், கார்பனை எடுத்திருக்கோம். C12 வந்து நம்ம எடுத்திருக்கோம், C12 எடுத்திருக்கோம். சரிங்களா, ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இந்த கால்குலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கு. இதோட இந்த செஷன்ஸ் நான் முடிச்சுக்கிறேன். ஒரு சின்ன ரீகால் மாத்திரம். என்ன, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆட்டம், தென் அட்டாமிக் மாடர்ன் அட்டாமிக் தியரி. அந்த மாடர்ன் அட்டாமிக் தியரி எப்படி வந்துச்சு, ஜான் டால்டன் தியரியோட லிமிடேஷன்ஸு, அதுலேருந்து மாடர்ன் அட்டாமிக் தியரி வந்து எவால்வ் ஆச்சு. ரைட். அடுத்தது ஆட்டம், அதனுடைய அட்டாமிக் மாஸு, தென் ஆவரேஜ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னா என்னன்னு பார்த்தோம். இந்த செஷனில் இந்த வீடியோவில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுலேருந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வரும் அப்படின்றதும் ஐ ஹவ் மென்ஷன். ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து பிடிஎஃபாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதெல்லாம் தரவாக ரிவைஸ் பண்ணு. இதுலேருந்து ஒரு சின்ன டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இதில் ஏதாச்சும் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஃப்ரம் திஸ் சாப்டர் இல்லையா, யூ மே மென்ஷன், யூ வில் மென்ஷன், யூ மே ஆஸ்க். சரியா, ஐ வில் கிளாரிஃபை எவ்ரிதிங். ஓகே. The next topics வந்து நம்ம என்ன பண்ணுவோம் லேட்டர் கிளாஸஸில் we will discuss. Thank you.